இல்லை யார் வேணா என்ன சேர்த்து தூக்கிட்டு போங்க, ஒரு மூட்டையை தூக்கிட்டு போய் இறக்கிறோன்ட்டு இறக்குறது அவர்கள். நாங்கள் எங்களுடைய பலத்தை காட்ட வேண்டும். நாங்கள் யாருன்னு மக்களுக்கு தெரியணும். நாம் தமிழர் விரும்பி வரணும் அப்படின்னு நாங்கள் தனித்து தான் நிற்கிறோம். திமுக விடுங்க, சீமானம் தான் தொடரும். அதிமுக விடுங்க, சீமானைத்தான் தொடரும். பிஜேபி எடுத்துக்க, சீமானைத்தான் தொடரும். இப்போ விஜய் புதுசாக வந்திருக்காரு. விஜய் என்ன பண்ணுறாரு? சீமானனை தொடர்றாரு. அவ்வளோதான். இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள்லாம் அவர்கள் நலன், அவர்கள் குடும்ப நலன், அவர்கள் பிள்ளைகள், அவர்கள் சொத்து எவ்வளோ இருக்குது, இன்னும் சொத்து எங்கே ஆட்டையை போடலாம், எவ்வளோ பட்டா பணம், இந்த மாதிரி தான் கட்சிகள் இருக்க ஒழிய எங்கள் கட்சி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவர்கள் தான் மக்களையும் மண்ணையும் நோக்கி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மக்கள் நம்பிக்கை வைத்திருக்க ஒரே ஒரு தலைவர் செந்தமிழன் சீமான். கிட்ட கொண்டு நிறுத்துறாங்க. சீமான் எங்களோட இருக்கார் அதிமுக, சீமான் எங்களோட வருவார் அதிமுக, சீமான் எங்களோட வருவார் விஜய். தடிச்சு நில்லுங்கடா. திறமை இருக்குல்ல, திராணி இருக்கிறதா தெம்பு இருக்கிறதான்னு ஊரெல்லாம் பார்த்து கேட்டால் பார்த்தா தப்பு. உங்களுக்கு திராணியின் தெம்பு இருக்கணும். அண்ணனுக்கு எந்த கருத்து உடன்பாடு கிடையாது. நம்ம சீமானை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. எந்த கருத்தும் இவரை மோத முடியாது, இவரை வீழ்த்த முடியாது. சீமானை ஒழிக்க முடியாது தம்பி, ஒழிக்க முடியாது. அதை யார் சொல்லணும்? எங்கள் அண்ணன் சொல்லணும். எங்கள் அண்ணன் எங்கள் தலைவர் சீமான் சொல்லணும். நான் கூட்டணி வைக்கிறேன் அவர் சொன்னாரா? அரசியல் கருடன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினரை வரவேற்போம். திருவள்ளூர் மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு வன்னை சுமதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது, கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒரு சந்தோஷமான செய்தி. திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து அண்ணன் சீமான் அவர்கள் என்ன மாநில கொள்கை பரப்பு செயலாளராக மாற்றிருக்காரு. ஓ, அப்போ மன்னிக்கணும், மாநில கொள்கை பரப்பு செயலாளருக்கு தெரியல. நேற்று ஜாக்ஷன் ஆயிருக்கு. அதை என்னுடைய நண்பர்களுக்கு சொல்கிறேன். அண்ணனுக்கும் மற்ற ஒத்துழைத்தவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் உங்கள் சார்பாக. நிச்சயமாக. இப்போ தேர்தல் நெருங்க ஒவ்வொரு ஊகம் வரும் சொல்லுவது போல சீமான் அவர்கள் இப்போ விஜய் அவர்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்படுது. விஜய் அவர்கள் கூட இருக்கக்கூடிய தேர்தல் வியூக வல்லுநர்கள்லாம் சீமானவரோட கூட்டணி போகணும்னு சொல்லி வற்புறுத்துறாங்க அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. சீமான் அண்ணன் கூட்டணி போயிடுவாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. எல்லாரும் எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்கன்னா எப்படியாவது கவுத்தரலான்னு எதிர்பார்க்குறாங்க. அதை நம்ம சீமான் ஒருபோதும் கூட்டணிக்கு போக மாட்டார். அவர் தனித்து தான் 15 வருஷமாக நாங்கள் தனித்து தான் நாங்கள் போட்டிகிட்டு இருக்கோம். எல்லாம் தோக்குறோம். தோல்வி வெற்றிங்கிறது அப்பாற்பட்டது நாம் தமிழரை பொறுத்தவரை. இவர்கள் திமுகவில் 15 கட்சி கூட்டணி போவாங்க, அதிமுகவில் 13 கட்சி கூட்டணி போவாங்க. அது காரணம் எப்படியாவது ஜெயிச்சிடணும். இப்போ நாங்கள் அப்படி இல்லை. யார் வேணா என்ன சேர்த்து தூக்கிட்டு போங்க, ஒரு மூட்டையை தூக்கிட்டு போய் இறக்கிறோன்ட்டு இறக்குறது அவர்கள். நாங்கள் எங்களுடைய பலத்தை காட்ட வேண்டும். நாங்கள் யாருன்னு மக்களுக்கு தெரியணும். நாம் தமிழர் விரும்பி வரணும் அப்படின்னு நாங்கள் தனித்து தான் நிற்கிறோம். இப்போ இவர்களுக்கு என்னென்னா சீமான் இல்லாத தமிழ்நாட்டில் அரசியல் கிடையாது என்பது உறுதியாகி இருக்கு. திமுக விடுங்க, சீமானம் தான் தொடரும். அதிமுக விடுங்க, சீமானைத்தான் தொடரும். பிஜேபி எடுத்துக்க, சீமானைத்தான் தொடரும். இப்போ விஜய் புதுசாக வந்திருக்காரு. விஜய் என்ன பண்ணுறாரு? சீமானனை தொடர்றாரு. அவ்வளோதான். சீமானை வைத்து தான் அரசியல் செய்யணும்னு முடிவாகி போச்சு. காரணம் கருத்தியல் யார்ட்டையும் கிடையாது தம்பி. கருத்தியலாக களத்திலே நிற்கக்கூடிய தலைவர் யாரும் கிடையாது. நாட்டு நடப்பை பற்றி பேச மக்கள் கிடையாது. மக்கள் படும் கஷ்டத்தை பற்றி பேச ஒரு அரசியல் தலைவர் கிடையாது. இன்றைக்கி நிலங்களையோ வளங்களையோ எதை பற்றி பேச ஒரு தலைவர் கிடையாது. இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள்லாம் அவர்கள் நலன், அவர்கள் குடும்ப நலன், அவர்கள் பிள்ளைகள், அவர்கள் சொத்து எவ்வளோ இருக்குது, இன்னும் சொத்து எங்கே ஆட்டையை போடலாம், எவ்வளோ பட்டா பணம், இந்த மாதிரி தான் கட்சிகள் இருக்க ஒழிய எங்கள் கட்சி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவர்கள் தான் மக்களை நோக்கி அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு. மக்களையும் மண்ணையும் நோக்கி அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் எதையாவது ஒரு அவதூறு பரப்பணும்ல. அதாவது இப்போது என்கிட்ட போன வாரம் இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நியூஸு, அம்மா நீங்கள் ஒரு காணொலி பேசியிருக்கீங்க, என் மனைவி எப்போ பார்த்தாலும் சொல்லும், நீ ஏன் நாம் தமிழில் இருக்க, அவர் நல்லவர் கிடையாது, அவர் தான் ஒரு பொண்ணை கெடுத்துட்டாரு, அப்படியே பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் பேசின வீடியோவை நான் காட்டினோமா, பார்த்துட்டு அப்படியா இருந்தாமல் அப்படி பேசியிருக்காங்க. அப்போ உண்மையிலே பொய் தான் இது, நான் நம்புகிறேன்னு சொல்லிட்டு நம்பியிருக்காங்கம்மா அப்படின்னு ஒரு தம்பி என்னிட சொன்னாங்க. இதை போல் அவதூறுகள், இந்த அவதூறுகளை எடுத்து புரியாமல் சில மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களை குழப்புவது.
திமுக அண்ணா திமுக 2 ஓட்டு தான். நீ 5000 கொடுத்தா நான் 10,000 தரேன், நீ 1000 கொடுத்தா 2000 தரேன். 26க்கு வந்து இப்போ அச்சாணி போட்டுட்ருக்காங்க. எடப்பாடி அவர்கள் வந்து இங்கே டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கூட இப்போ சீமான் அவர்கள் வந்து அதிமுக கூட போயிடுவார், பேச்சுவார்த்தை நடக்குது. நாலாபுரமும் சீமான் கூட்டணி யாரோட அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை வந்து திரும்ப அதே கருத்துக்கள் பரவுவதற்கு தான் மக்கள் ஒரு எதிர்பார்ப்புலேயே இருக்கிறாங்க. அதான் இந்த சீமானை தான் எல்லாருக்கும் தெரியுது. அண்ணா திமுகவை வெறுத்து விட்டார்கள். வெறுத்து தான் அவங்கள ஃபெயிலியர் ஆக்குனது, அவங்க தோத்தது. அதில் அவங்க 4 குரூப்பாக இருக்காங்க. இபிஎஸ் ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், எடப்பாடி ஒரு பக்கம், இவர் சின்னம்மா ஒரு பக்கம், தினகரன் ஒரு பக்கம், 4 பிரிவாக இருக்குது. அப்போ அந்த கூட்டம் கலைஞ்சிருச்சு உங்களுக்கு. ஆனால் திமுகவில் வந்து அந்த நடைமுறை சரியில்லை, அரசியல் வியூகம் சரி கிடையாது, மக்களுக்கான அரசியல் அவங்க செய்யலை. நாட்டில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இப்போ எல்லாமே அதிகரித்து போச்சு. அப்புறம் சாராயம் ஓடுது. இதனால் வந்து அவர்கள் மேல் நம்பிக்கை இல்லை. இப்போ மக்கள் நம்பிக்கை வைத்திருக்க ஒரே ஒரு தலைவர் செந்தமிழன் சீமான். அப்போ அவர் பேரை பயன்படுத்திக்கிறாங்க. இல்லை, பேரை மட்டும் பயன்படுத்திக்க நினைக்கிறாங்களா, இல்லை தங்கள் வசம் இருந்தால் தான் நம்ம ஆட்சி அமைக்க முடியும், அதுதான் மக்கள்கிட்ட கொண்டு நிறுத்துறாங்க. சீமான் எங்களோட இருக்கார் அதிமுக, சீமான் எங்களோட வருவார் அதிமுக, சீமான் எங்களோட வருவார் விஜய். தனிச்சு நில்லுங்கடா, திறமை இருக்குல்ல, திராணி இருக்கிறதா தெம்பு இருக்கிறதான்னு ஊரெல்லாம் பார்த்து கேட்டால் பார்த்தா தப்பு. உங்களுக்கு திராணியின் தெம்பு இருக்கணும், நீங்கள் தனிச்சு நிற்கணும். கூட்டணி இல்லாமல் எங்களை மாதிரி நில்லுங்க பார்ப்போம். அப்பப்போ சவால் விடுறாரு நம்ம அண்ணன் சீமா. என்ன சொல்கிறார், எங்கள் அண்ணன் தனித்து நிற்க முடியுமா என்னை போலன்னு கேட்குறாரு. உங்களால் நிற்க முடியாது, நீங்கள் எல்லாம் வந்து அடுத்தவங்க வந்து அந்த தடியை பிடிச்சி தான் நிற்கணும், அவர்கள் முதுவை பிடிச்சி தான் நிற்கிறவங்க நிலைமை உங்களுக்கு இருக்குது. அதை மாற்றணும். அதாவது இவரும் கூட்டணி தான், இவர் தனித்து நிற்கவில்லைன்னா ப்ரூவ் பண்ணுற மாதிரி பொய்யான பரப்புரை இது வந்து ஒரு பொய்யான பரப்புரை. இப்பொழுதும் நாடாளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே எல்லாமே நாங்கள் தனிச்சாக நிற்போம். இப்போ தமிழ்நாட்டில் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரதுல 244 தொகையில் நாங்கள் வந்து 122 பெண்கள் 122 ஆண்கள் தனித்தனியாக 50% ஆண்கள் 50 பெண்கள் 50 தான் அண்ணன் நிப்பாட்டுவார். உறுதியாக இருக்கும். தனிச்சு தான் இல்லை, ஏற்கனவே பல முறை சீமான் அவர்களே சொல்லியிருக்கிறாரு, கடைசி வரை வந்து போராடுவேன், எனக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறைன்னு வந்து அதை தமிழ் தேசியத்தை தூக்கி முன்னிறுத்தினா போதும், எனக்கு அதுவே போதும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் விஜய் அவர்களும் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் எனக்கு 2 கண்கள் அப்படின்னு சொல்லும்போது இதுவரைக்கும் யாரும் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கல. விஜய் அவர்கள் தூக்கி பிடிக்கும்போது ஒருவேளை சீமான் அவர்களுக்கு ஒரு கருத்து உடன்பாடு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை, அண்ணனுக்கு எந்த கருத்து உடன்பாடு கிடையாது. நம்ம சீமானை வந்து யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது, எந்த கருத்தும் இவரை மோத முடியாது, இவரை வீழ்த்த முடியாது. அவர்கள் இப்போ விஜய் வந்து திராவிட மாடல் அப்படி தான் வந்து இவரை தொடர்றாங்களா. இப்போது எடப்பாடியும் வந்து சீமான் எங்களோட சொல்கிறாரா, திரு அண்ணாமலை அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி கூட்டணி சொல்கிறாங்களா, இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் பார்த்தாரு எங்கே வந்து எலெக்ஷன் டைமில் வந்து சீமானை நோக்கி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு தமிழ் தேசியத்தை கையில் அடிக்கிறார். அது ஒரு நாடகம். அவர் சினிமா டைலாக் பேசுகிறவர் இல்லையா. ஒரு படத்துக்கு ஒருத்தர் இல்லை, ஒரு படத்தில் வில்லனாக இருப்பார், ஒரு படத்தில் ஹீரோவாக இருப்பார், ஒரு படத்தில் வந்து ஒரு மாதிரி பைத்தியக்கார ஹீரோ மாதிரி இருப்பார். இது அவர்கள் நடித்து பழக்கம். அவருக்கு தெரியும் மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க. இப்போ வந்து சீமானை விரும்புகிறார்கள், தமிழ் தேசியத்தை விரும்புகிறார்கள். அதனால் நம்ம தமிழ் தேசியத்தை கையில் எடுப்போம். எடுத்து சொன்னது ஒரு நாடகம். இது வந்து ஒரு நாடகம். அது மக்களை ஏமாற்றணும். எப்படியெல்லாம் டிசைனாக ஏமாத்துறாங்க பாருங்க. டிசைனாக ஏமாத்துறாங்க. திமுகவில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து மோடி மேலே கோபமாக இருந்தால் உடனே கருப்பு கூட பிடிப்பாங்க. மக்கள்லாம் பத்தியா ஸ்டாலின் பத்தியா கருப்பு கூட பிடிச்சிட்டாரு, அண்ணா உனக்கு தானே ஓட்டு, பார்த்துக்கோ நம்ம எல்லாம் அவருக்கு தான். மறுபடியும் வந்து மோடி மேலே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. மக்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாங்க, ஏதோ நிவாரணம் பண்ணிட்டாருன்னா உடனே வெள்ளை கூட பிடிப்பார். மக்களை அந்த இது டேலி பண்ணுறது, மக்கள் மனநிலையை இவங்க பார்த்துக்கிறாங்க. மக்களுக்கு இதை செஞ்சால் பிடிக்குது, செஞ்சால் ஓட்டு போட்டுருவாங்க. ஏமாற்று வேலை, சித்து வேலை, ப்ராடு வேலை, இதெல்லாம் ப்ராடுக்கு தான் இதுங்க. எதை செய்யணுமோ அப்படியே டைப்பாக டிசைனாக செய்வாங்க. இவங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி உருட்டுவாங்க. இவங்க என்ன சூழ்நிலை ஒரு நடந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டுவாங்க. இவங்களுக்கு உருட்டுற வேலை, உருட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாருக்கும் இன்னொரு சந்தேகம் ஒன்று இருக்குமா, அதாவது விஜய் அவர்கள் வந்து ஒன்று வேறு பேர் வச்சிருந்தா பரவாயில்ல, தமிழக வெற்றி கழகத்துக்கு பதிலாக வேற ஒரு பேர் வச்சிருந்தா பரவாயில்ல, இல்லை தமிழ் தேசியத்தை வந்து முன்னிறுத்தாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. அப்போ விஜய் அவர்கள் வந்து தமிழ் தேசியத்தோட முக்கியத்துவத்தை உணர்ந்து தான் சொல்றாரு. அப்போ விஜய் அவருடைய தமிழ் தேசியம் எந்த மாதிரியானது, எதுக்குள்ள வரையறுக்கப்பட்டிருக்கு அந்த தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல. ஐயோ தம்பி, விஜய்க்கு வந்து எந்த தத்துவமோ கொள்கையோ கோட்பாடோ கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் மேடையில் வந்தார், பேப்பரை வாங்கினார், படித்தார், என்ன எழுதியிருக்குன்னு அதனுடைய அர்த்தம் கூட புரியாமல் சில விஷயங்களை பேசினார், பார்த்துருப்பீங்க நீங்கள். அப்புறம் தான் எதிர்ப்பும் வந்துச்சு இல்லையா.
அதனால் வந்து விஜய் வந்து அவர் சொந்த முயற்சியில் செய்கிறதில்ல. அவருக்கு திராவிடமும் கிடையாது, தமிழும் கிடையாது, ஒரு அரசியல் செய்யணும், அப்படி ஒரு கட்டாயத்தில் அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். இப்போ எப்படியாச்சும் இளைஞர்கள் வேண்டும். அந்த இளைஞர்கள் எங்கே இருக்காங்கன்னா தமிழ் தேசியத்தில் இருக்காங்க. அப்போ நம்ம தமிழ் தேசியத்தை பேசினாதான் சீமானோட ஆட்கள் நம்மள்கிட்ட வருவாங்க, இளைஞர்கள் வருவார்கள். ஏமாத்து வேலை தம்பி. சீமான் வந்து இது வந்து திமுகவின் குழந்தை தான். அவர் திமுக தத்தெடுத்த குழந்தை, திமுக பெற்ற குழந்தை தான். ஆனால் வேற இடத்துல வச்சு வளர்க்குறாங்க, அவ்வளோ. இல்லை, நேரடியாகவே திமுக விமர்சனம் பண்ணுற விஜய் வந்து நம்மளோட எதிரி, நேரடி எதிரி திமுக தான், திமுகவிற்கு மாட்டு சக்தி தான் வந்திருக்குன்னு சொல்கிறார். அப்புறம் எப்படி நம்ம அதை நம்ப முடியும்? அது எதிர்த்து பேச முடியாது இல்லை, அவங்கள திமுகவை எதிர்த்து பேச முடியாது, திமுகவை இவங்களால ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா இவங்கள்ட்ட நிறையா பணம் இருக்குது, அவங்க ஒன்றா ரெய்டு விட்டுருவாங்க. ஏன்னா இப்போ அங்கே வந்து எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, பிஜேபி இவங்களாம் ஒன்றா இருக்காங்க. கேட்டால் பிஜேபிக்கு எனக்கு சண்டை, நாங்கள் வந்து ஒற்றுமை கிடையாதும்பாங்க. பேய்க்கும் சண்டைன்னு சொல்லுவார் பாருங்க, அந்த மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டே அலைவாங்க. அங்கே பார்த்தா மோடி வீட்டில் போய் உட்காந்துருப்பாங்க, இங்கே பார்த்தா எடப்பாடி வீட்டில் நைட்டில் 12 மணி 1 மணிக்கு போய் பார்த்துக்குவாங்க, பேசிக்குவாங்க. எல்லாமே இதெல்லாம் வந்து கள்ளக்காதலி மாதிரி தொடர்பு இருக்கும், எல்லாருக்குமே தொடர்பு இருக்கும். அது அடிப்பு விஜய் வந்து முழுக்க திமுகவின் சப்போர்ட்டர் தான். இல்லை, அப்போ தமிழ் தேசியம்னா என்னென்ன விஜய் அவர்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல வரல, தெரிஞ்சிருக்கலாம். கையில் எடுக்கிறாரு. இப்போ யாரை வந்து தூக்கி பிடிச்சா நம்மளுக்கு வாக்கு தான் அவங்களுக்கு முக்கியம். சீமானை ஒழிக்கணும், சீமானை கலைக்கணும், நாம் தமிழர் கட்சியை சிதைக்கணும், என்ன வேணா செய்வாங்க, எந்த எல்லைக்கும் போவார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஒவ்வொரு தொண்டர்களும் உறுதியான மனதோடு இருக்கிறோம், உறுதியான நிலைப்பாட்டோட நாம் தமிழர் தொண்டர்கள் இருக்கிறார்கள். சின்ன பிள்ளைகிட்ட 10 வயசு பிள்ளைகிட்டோட சீமான் கெட்டவனா யாரை பார்த்து சொல்கிறேன், எங்கள் மாமா எங்கள் சித்தப்பா அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி அந்த பிள்ளைங்க வந்து உறுதியான மனநிலையில் இருக்காங்க. மற்றவர்கள் மாதிரி காசுக்காக வாக்களித்து வாக்காளர்கள் ஆனவர்கள் கிடையாது நாம் தமிழரில். 1000 கொடுத்து 5000 வாங்கி 10,000 வாங்கி வாக்காளர்களாகி ஓட்டர் ஐடி வாங்கி அங்கே போய் உறுப்பினர் கார்டு போட்டு கொடி பிடிச்சி கோஷம் போடுறதுக்கு 500 ரூபா வாங்கி கோட்டருக்கும் கோழி பிரியாக்கி வாங்கிக்கிட்டு வாழ்க ஒழிகன்னு சொல்கிற கூட்டம் நாம் தமிழர்களே கிடையாது. சாப்பாடே இல்லையா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்துருப்போம். தண்ணியே தரலையா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நாம் தமிழர்லாம் உட்காந்துருப்போம். பஸ்ஸுக்கு காசே இல்லையா, பக்கத்தில் இருக்க எங்கள் பிள்ளைங்கள்ட்ட கேட்பேன், தம்பி யாராச்சும் போகிறாங்களா, நான் வரணும், காசு இல்லை, அம்மா இருங்கம்மா, அங்கேயே எங்கள் வீட்டு வாசல் கூப்பிட்டு போவாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள்னா நாம் என்ன தெரியுமா, நாம் தமிழர்கள் நாங்களும் மனிதர்கள் தான். கோபம். இந்த நாடை வந்து நம்ம எல்லாத்தையும் நம்பணும், காசை எதிர்பார்த்து பணத்தை எதிர்பார்த்து இலவசம் அரிசியும் பருப்பையும் உப்பையும் புளியையும் கொடுத்து ஒரு 14 இன்ச்சு டிவியை கொடுத்து மக்களை ஒழிச்சு விட்டாங்க. 24 மணி சீரியலை போட்டு சன் டிவியை திறந்து கேபிள் டிவி ஆரம்பித்து எல்லா வசூலும் அவங்க டெவலப். அவர்கள் திமுக டெவலப். முதல் டிவி 14 இன்ச்சு கொடுத்தா ஈனி இழிச்சிட்டு வாங்கிட்டாங்க. டிவியை கொண்டு வந்தாச்சா கேபிள் கனெக்ஷன் யாருன்னா சன் நெட்வொர்க்கு. அப்புறம் அதை பார்க்கறது என்ன பண்ண சன் டிவி, அப்புறம் சூர்யா டிவி, என்னென்னமோ டிவியை போட்டு உலகம் முறுக்கா போட்டு சம்பாரிச்சிட்டாங்க. அது வந்து அவர்கள்லாம் வந்து வித்தியாசம் உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பாங்க. அவர்களுக்கு வேலையே என்ன தெரியுமா, மக்கள் நலனை பற்றியோ மண்ணின் நலனை பற்றியோ நாட்டு நடப்பை பற்றியோ குழந்தைகள் பாதுகாப்பை பற்றியோ பெண்கள் பாதுகாப்பை பற்றியோ நீங்கள் பட்டியாங்கிறது சாவுறீங்களா, எந்த கவலைகள். அவர்களுக்கு தேவை வாக்காளர்கள். நாங்கள் பதவியில் உட்காந்துருக்கோம்யா, நாங்கள் எப்பவுமே சால்வை போட்டிருக்கணும், நாங்கள் மாலை போட்டுக்கணும், எல்லாரும் பேனர் இப்படி இருந்தால் என் பேனர் அங்கே இருக்கணும். அப்படி நடந்து வரும்போது வாழ்க வாழ்க அந்த கோஷம் கேட்டு கேட்டு பைத்தியம் ஆயிட்டாங்க, மென்டல் ஆயிட்டாங்க. அந்த வாழ்க வாழ்கன்னு கேட்கணும், அந்த காதில் உழுவுறன்னா பைத்தியம் ஆயிடுறாங்க. இவர்கள் வந்து தற்புகழ்ச்சிக்கும் தற்பெருமைக்கும் இவர்கள்லாம் சொந்தக்காரர்கள். அதனால் வந்து சீமானை வந்து ஒழிக்கணும். சீமானை ஒழிக்க முடியாது தம்பி, ஒழிக்க முடியாது. அதை யார் சொல்லணும்னா எங்கள் அண்ணன் சொல்லணும், எங்கள் அண்ணன் எங்கள் தலைவர் சீமான் சொல்லணும். நான் வந்து கூட்டணி வைக்கிறேன் அவர் சொன்னாரா? இல்லை, இது வரைக்கும் சொல்லலை. அவர் வாங்கி திறந்தாரா? இல்லை. நாங்கள் வந்து கட்சியில் இருக்க நாங்கள் யாராவது சொன்னோமா? இல்லை. அவன் இவருக்கு யார் சொல்கிறதுக்கு? இவங்க யார்? நாங்கள் பெற்ற பிள்ளைக்கு இவங்க யார் பேர் வைக்கிறது? அது எங்கள் பிள்ளை, நாம் தமிழர் கட்சி, எங்கள் கட்சி, எங்களுக்கு பேர் வைக்க இவர்கள் யார்? இவங்க போவாங்க, இவங்ககிட்ட ஒரு நாளைக்கு இந்த ஹாஸ்டலில் உட்காந்துருப்பாங்க, ஒரு நாளைக்கு அந்த ஹாஸ்டலில் உட்காந்துருப்பாங்க, ஒரு நாளைக்கு வடை பாயசம் சாப்பிடுவாங்க, ஒரு நாளைக்கு கோழிக்கறி சாப்பிடுவாங்க, ஒரு நாளைக்கு மீன் கறி சாப்பிடுவாங்க. அவர்களுக்கு பழக்கம். நாங்கள் அப்படி கிடையாது. இதுதான் எங்கள் கட்சி, தனி கட்சி, தனி பெரும்பான்மையோட 26ல் ஜெயிப்போங்கிற உறுதியோடு நாங்கள் இருக்கிறோம். இல்லை, ஏற்கனவே முதல்ல பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் மீது அவர் வைக்கக்கூடிய கருத்தியலை விமர்சனம் பண்ணாங்க, அப்புறம் தனிப்பட்ட விமர்சனம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தேர்தல் வந்துட்டாலே 2 லட்சுமியில் கூட்டி வரும்னு சொன்ன மாதிரி பல்வேறு விமர்சனங்களை வச்சாங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இது இன்னும் அடுத்தது என்ன பண்ண போகிறாங்களோ கையில். அதாவது நீ கேட்குற கேள்வி என்ன, அவதூறு. அவதூறை மட்டுமே வைத்துக்கொண்டு ஊழலை மட்டுமே செய்யக்கூடிய திருட்டு கழகங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு அவதூறை பரப்பிட்டு இருக்காங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, அந்த விஜயலட்சுமி கூட்டிகிட்டு வந்தாங்க. இது வந்து விஜயலட்சுமி வந்து இவர்கள் பெற்ற குழந்தை தான். விஜயலட்சுமி பேசுவதெல்லாம் இவர்கள் எழுதி கொடுத்த டயலாக் தான். விஜயலட்சுமி பேச வைப்பது இவர்கள் தான், திமுக தான். விஜயலட்சுமி பெங்களூர் டிக்கெட்டு போடுறது இவர்கள் தான். அந்த பையில் பணத்தை கட்டுக்கட்டாக வச்சு கட்டி கொடுத்து பார்த்துக்கோ நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொன்னதெல்லாம் வீடியோவில் வெளியே வந்துட்டு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அப்பா வந்து குதிரைக்குள்ளன்ட்டு. எல்லாம் வெளியில் வந்துருச்சு, எல்லாம் வெளியில் வந்துருச்சு. பண்ணாங்க, விஜயலட்சுமி வச்சு பார்த்தாங்க, முடியலை. இப்போ அடுத்த வந்து என்ன செய்கிறாங்கன்னா விஜயை வச்சு பார்க்குறாங்க, கமலா வச்சு பார்த்தாங்க, அப்புறம் ரஜினி கூட தொடர்பு பண்ணாங்க, அப்புறம் பிஜேபியோட தொடர்பு பண்ணாங்க, சீமானோட இவர் அண்ணாமலையோட வந்து கள்ள தொடர்பு பண்ணாங்க, இப்போ எடப்பாடியோட சொல்லுவாங்க, அப்புறம் வந்து விஜயகாந்தோட கூட்டணிம்பாங்க, அன்புமணி ராமதாஸ் ஒரு ஒன்று தான், வேறு வேறு இல்லைம்மா. ஏன் பைத்தியக்காரனுங்க, அவர்களுக்கு பேச கருத்து கிடையாது. இப்போ உங்கள் மேலே தம்பி ஒரு குற்றம் இருக்கணும், நீ ஒரு குற்றம் பண்ணீங்கன்னா நான் கேட்பேன், தம்பி போய் சொல்லாதீங்க, செஞ்சீங்களா இல்லையா, நீங்கள் பண்ண தப்பா இல்லையா, அது எனக்கு இல்லை, உங்கள் மேலே குற்றம் இல்லை, அப்போ என்ன சொல்லணும், எனக்கு தெரியாதா நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி அன்னைக்கு அங்கே போனீங்களே தெரியாது. இப்படி தான் அவதூறு. அவதூறுக்கு பிறந்தவர்கள் அவதூறாக தான் பேசுவாங்க. எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி அவதூறுக்கு பிறந்தவர்கள் அவர்கள். அதனால் வந்து அவர்கள் பொய் தான். இது மக்கள் நம்ப மாட்டாங்க. மக்கள் வந்து அவ்வளவு மடையர்கள் கிடையாது. ஒரு நேரத்தில் வந்து கருணாநிதி காலத்தில் வந்து எங்கள் இளைஞர்களே அப்படியே தாத்தா படகுல ஏறுங்க, அப்படியே உங்களை கவுக்காமல் கடல் கொண்டு போயிட்டு கட்டுமரமாகத்தான் திரும்பி வருவேன்னாரு. நம்பி ஏறினாங்க, கொண்டு நடுக்கல்ல இறக்கி விட்டு வந்துட்டார். அந்த கட்டுமரம் மட்டும் வெளியில் வந்துட்டு மக்கள் பூரா உள்ள கடலுக்குள்ளே போயிட்டான். இப்போ நம்ம தயாராக இல்லை. இப்போ மக்கள் வந்து படிப்பாளிகள், படிச்சிருக்காங்க, இப்போ நிறையா வந்து நியூஸ் பார்க்குறாங்க, நிறையா இன்டர்நெட் வச்சுருக்காங்க, உலகத்தை வந்து அப்படியே இந்த வரலுக்குள்ளே வச்சுருக்காங்க, அப்படியே கண்ணு இந்த நகத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. இப்போ இருக்க பிள்ளைங்கள்ட்ட அரசியல்லாம் பேச முடியாது தம்பி, ஏமாற்ற முடியாது, ஏமாற்று அரசியல் பண்ண முடியாது. உண்மையான அரசியலை மக்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கூட தெரியுது அரசியல். இல்லை கூட்டணி ஒரு பக்கம் வந்து இப்படி வந்து அவர் மீது கொண்ட விமர்சனங்களை வந்து கூட்டணி விதமாக பேச்சுவார்த்தையில் வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் விளக்கிட்டீங்க. இன்னொரு புறம் வந்து தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடிய இளைஞர்கள் ஒரு பட்டாளம் இருக்கு, அவரில் பாதி பேரை வந்து விஜய் அவர்கள் வந்து இழுத்துட்டு போயிடுவாரு, தமிழ் தேசிய இளைஞர்கள் வந்து அப்போ அதுக்கு சீமானுக்கு வந்து ஓட்டு குறைஞ்சிருமா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இதெல்லாமே கணிப்பு தான். இது வந்து எப்படின்னா மக்கள் வந்து அதான் மக்களை திசை திருப்புறது. நான் போயிட்டேன் பாரு, என்னோட நண்பர் இருந்தார் 10 பேர், சீமான்ட்டேருந்து போயிட்டார் விஜய்க்கு, வரியா நீங்கள் வரீங்களா அப்படி கூப்பிட்றதா. காசு கொடுத்து கூட்டம் சேர்க்குற கூட்டம் இது, ஃப்ராடு கூட்டம். போய் உண்மையை பேசி ஓட்டு வாங்கணும் தம்பி. யாருமே உண்மையை பேச மாட்டாங்க. இருக்கிற அரசியல் திருட்டு அரசியல், உருட்டு அரசியல், இப்படி தான் பேசுவாங்க. நாம் நம்ம எடுத்து ஒருத்தர் கூட போகல, ஒருத்தர் 2 பேர் போயிருக்கலாம். அப்படி அவங்க போனதுனால எங்கள் கட்சி வந்து கவுந்துராது. போனவர்கள் வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு பணத்துக்காக போன ராஜீவ்காந்தி, நம்ம இந்த மாதிரி யார் அவர் இன்னும் 2-3 பேர் போனார், கல்யாண சுந்தரம், அவர்களை இதை 3000 பேர் நாங்கள் திமுகவில் சேர்க்குறோன்னு சொல்லிட்டு ராஜீவ்காந்தி ஒரு பெரிய உருட்டார். வண்டவாளம் தண்டவாளம் ஏறி போச்சு ரயிலில். இந்த மாதிரி பொய் அவதூறுல பொய் நம்பாதீர்கள், பொய்யை நம்பாதீர்கள். இது வந்து பொய்க்கார அரசு தான். இல்லை இன்னும் அந்த மாற்று கட்சியில் இருந்தாலும் வந்து இணைகிறாங்கன்னு சொல்லி அவங்க விமர்சனம் பண்ணும்போது, நாம் தமிழர் கட்சியிலையும் வந்து இணைகிறாங்க, திமுகவிலிருந்து வந்து இணைகிறாங்க, அதிமுக வந்து இணைகிறாங்க, ஆனால் அதை வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. திருட்டு பசங்க, திருட்டு கூட்ட திமுக சொல்லாது. அவங்க கட்சி ஆளுக்கு அவங்களே கூட ஒரு அம்மா சொல்லுது, நீ எவ்வளோ வருஷமா இருக்க திமுகவில்? நான் காலங்காலமாக திமுகவில் இருக்கேன். நீ யார்? என்ன போய் மீட்டிங்கு சொன்னாங்க, அது என்ன பேசுகிறாங்களே தெரியாது, எவ்வளோ கொடுத்தாங்க? 200 ரூபா சாப்பாடு கொடுக்கலாம் உட்காந்துருக்கேன். இப்படி தான் பேசி பார்த்தோம். அப்போ எது உண்மை? எங்கள்கிட்ட அந்த மாதிரி சொல்ல யார் போகிறாங்கண்ணா, சில பேர் போவாங்க தம்பி. அந்த கொஞ்சம் முதல்ல வரும்பொழுது முகம் தெரியாமல் திரைக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தவர்கள் தான் பாதி பேர் வந்து வெளியில் போனவங்க. அவர்கள் இங்கே வந்து அண்ணன் தான் முகவரி கொடுத்தார். அண்ணன் முகவரி கொடுத்து இவர்கள் யார் என்று சொல்லி இவர்களை எல்லா இடத்துலையும் அறிமுகப்படுத்தி அவர்களை வளர்த்ததே எங்கள் அண்ணன் சீமான். என்னடா அம்மா அப்படி சொல்கிறான்னு நினைக்காத, உண்மையா பொய்யா சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. இல்லை நிறைய பேச்சாளர்களை உருவாக்கியது அண்ணன், அவர்களை அறிமுகப்படுத்தியது அண்ணன் செந்தமிழன் சீமான். தடையே கிடையாது எங்களுக்கெல்லாம் வந்து எதுவுமே வந்து இதை பேசுங்க, இதை பேசக்கூடாது, இதை தான் பேசணும், இதை தான் பேசக்கூடாது, எதுவுமே தடை கிடையாது. வளர்ந்தால் சந்தோஷப்படுவார், பாராட்டுவார்.
வேற ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்படி வளர்ந்தவர்கள் தான் இன்னைக்கு மாற்றுக் கட்சிக்கு போயிருக்காங்க. யாராவது அடிமன்ற தொண்டர் நாம் தமிழரில் வந்து 6 மாதம் ஆச்சு, நாம் தமிழருக்கு வந்து 5 மாதம் ஆச்சு, நாம் தமிழருக்கு வந்து 1 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு இந்த செயல்பாடு பிடிக்கலைங்க, பெண்களெல்லாம் நாங்கள் போகிறோம் ஒரு 50 பேர் போன வரலாறு இருக்கா? அனாதையாக வந்தவர்கள் அடையாளத்தோடு வெளியில் போயிருக்காங்க. யார் கொடுத்த அடையாளம் அது? நாம் தமிழர் கொடுத்த அடையாளம். இந்த அடையாளத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அங்கே அவங்கள யாருன்னு தெரியுமா? அவங்களுக்கு யாருன்னு தெரியுமா? இன்றைக்கி வண்டை சுமதி யாருன்னு தெரியுமா? நாம் தமிழர் பேர் சொன்னால் தெரியும். நான் வேறு கட்சியில் பயணிச்சிருக்கலாம், இருந்திருக்கலாம், வளர்ந்துருக்கலாம், எப்படி இருந்திருக்கலாம், அது கணக்கு கிடையாது. இப்போதைக்கு அப்படி முகத்தை முகவரியாக்கியது செந்தமிழன் சீமான். எல்லாம் வருவீங்க, வளருவீங்க, எல்லாம் அடுத்தவங்க வந்து கொஞ்சம் காசு கொடுத்தா ஓடிடுவீங்க, ஒரு பதவி கொடுத்தா ஓடிடுவீங்க. அப்போ நீங்கள் பேசிய பேச்சால் அத்தனையும் பொய்யா? அத்தனையும் பொய்யா கோபால்? அத்தனையும் பொய்யான்னு கேட்ட மாதிரி பேசுனாங்க. அப்படியே கிளியே பேசுனாங்க பாய். அப்போ என்னாச்சு? காசுக்காக வந்து அந்த கட்சிக்கு போயிடுறாங்க. ஆனால் இவ்வளோ அவதூறை பரப்பி மட்டுமே கட்சியை வளர்த்துட்டு இருக்காங்க. நாங்களாம் போக மாட்டோம். அது அடிமட்ட தொண்டர்கள் போக வாய்ப்பு இல்லை, வாக்குகள் குறைய வாய்ப்பில்லை. ஏறு முகமே தவிர எங்களுக்கு இறங்கு முகம் கிடையாது. உங்களுக்கு இறங்கு முகம். எதிரில் இருக்கீங்க பார்த்தீங்களா? அது நல்ல எண்ணத்தோடு நல்ல செயல்பாட்டோடு இருக்கணும். நீ எப்போ வந்து அடுத்தவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறியோ நீ அழிஞ்சிருவ. இதுதான் நம்ம வரலாறு. அடுத்தவனை அழிக்கணும்னு நினைக்கணும் இருக்கவே மாட்டான். நீ அப்படியே நினச்சி நீங்கள்லாம் வந்து எப்படின்னா யாராச்சும் நான் கேட்குறேன் தம்பி, ஒரு கட்சியாச்சும் மக்களுக்கு சேவை செய்து வளர்ந்தோன்னு சொல்லுங்கள். இவரை அடித்து மேலே வருவாங்க. ஒன்று எம்ஜிஆர் அடித்து கருணாநிதி வருவார். ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் போனோடனே எம்ஜிஆர் இறந்தோடனே ஜெயலலிதாம்மா வந்தாங்க. ஜெயலலிதா அடித்து திருப்பி கலைஞர் வருவார். அவரை அடித்து ஜெயலலிதா வருவாங்க. விஜயகாந்த் கொஞ்சம் மேலே வளர்றாரா அவரை அடித்து இறக்குவாங்க. இது வந்து இவங்களுக்கு வந்து அடியாள் கூட்டம். யாரையும் வளர விட மாட்டாங்க. இவர்களே 75 ஆண்டு காலமாக அரசியல் பண்ணுறாங்க. இவங்க 75 வருஷம் அரசியல் நாறிக்கிட்டு இருக்கு. திராவிட மாடல் வந்து மலம் கலந்த ஆட்சின்னு நேற்று வந்து சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த நிகழ்ச்சி வந்து காட்சியாக கொடுத்துட்டு, இதை விட ஒரு அவலம் வந்து எந்த நாட்டிலையும் எந்த ஊர்லேயும் எந்த வீட்டிலையும் நடக்காத ஒரு அவலம் திராவிட மாடல் கட்சியின் ஆட்சியில் நேற்று சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து ஒரு வயதான பெண்மணி மீது அந்த வீட்டிலே அந்த மலத்தை ஊற்றியது வந்து பெரும் அவமானம். தமிழ்நாட்டுக்கு அவமானம். உலகம் பூரா பார்த்துக்கிட்டு இருக்கு நேற்று இந்த நிகழ்ச்சி. இதை விட வேற என்ன வேணும்? சாட்சி. இதுவரை எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.